மாமா அண்ணையா நியூ இயர் அதுமா தூங்கிட்டு இருக்கா கதா தோறையா ஹாப்பி நியூ இயர்க்கா. டேய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அக்கா நானும் கொலையா பண்ணிட்டு வந்திருக்கேன் நியூ இயரில். அதான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லைட்டாக பேரை மட்டும் அடிச்சு வந்திருக்கேன். உன்னை அடிச்ச முதல்ல உன்னை உள்ள கூட்டு பேசு. என் மாமனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு பார்த்தியா? நான் போய் என் மாமனுக்கு மரியாதை பண்ணுறேன். பண்ணு பண்ணு போ. போடா சீக்கிரம் உள்ள. மாமா ஹாப்பி நியூ இயர் மாமா. மாமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்யா. என் அக்கா கொடுத்து வச்சவ உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஏண்டா அப்பா குடிச்சிட்டு வந்தாலே கோவப்படுவ, இப்ப என்னடா நீ குடிச்சிட்டு வந்திருக்க? அக்கா எனக்கு அப்போ அதோட அருமை தெரில. நம்ம எவ்வளோ திட்டினாலும் அப்பா ஏன் குடிச்சிட்டு வந்தாருன்னு இப்போ தான் புரியுது. போதனா போதை தான். டேய் களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்க. எப்படியோ குடிக்க கற்றுக்கிட்ட, சீக்கிரம் மறந்துடு. மாமா மறக்கிறதுக்கு எது குடிக்கணும்? நானே நியூ இயர் செலிப்ரேஷன் குடிச்சிட்டு வந்திருக்கேன். செலிப்ரேஷன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? கொண்டாட்டம். நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல, அர்த்தத்தை கேட்டேன். கஷ்டத்தை கடந்தா செலிப்ரேஷன், பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்ந்தா செலிப்ரேஷன். இவ்வளோ ஏன் நம்ம உயிரோட அடுத்த நாள் ஏன்ச்சோன்னு வையேன், அதுவே செலிப்ரேஷன் தான். இப்படி பாட்டு போட்டு ஆடுறது குடிக்கிறதுலாம் செலிப்ரேஷன் கிடையாது. மாமா அப்போ நியூ இயருக்கு கேக் கட் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க, அப்ப அதெல்லாம் என்ன? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதும் ஒரு விதமான செலிப்ரேஷன் தான். ஆனால் நியூ இயருக்கு அது மட்டுமே பத்தாது. நம்ம புது வருஷத்துக்குள்ளே போகும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்க வன்மம், போட்டி, பொறாமை, பொய், கெட்ட எண்ணம் இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி புது வருஷத்துக்குள்ளே போகும்போது ஃப்ரெஷ் மைண்டோட போகணும். இங்கே பாரு தேவா, உன்னை சந்தோஷப்படுத்துகிற போதை பீரோ, சரக்கோ, பொண்ணோ இருக்கக்கூடாது. நீ பண்ண போகிற சாதனையாக தான் இருக்கணும். அப்போ போதை இல்லாத புத்தி, சத்தம் இல்லாத சாதனை, இதான் ரியல் நியூ இயர்னு சொல்ல வரியா? ஆமா பொண்ணுண்டு. மாமா என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கே மாமா. இது தெரியாமல் எங்கள் அப்பா கிட்ட உன்னை போட்டு கொடுத்து அவர் வந்து உன்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டார். இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.